வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பரப்புரைக்காக நாளை மறுதினம் தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 2 நாட்கள் பயணத்தின் போது சிவகங்கை, மதுரை, கன்னியாகுமரி, தென்காசி தொகுதிகளில் பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். வறுமையை ஒழிக்க வந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை பாஜக வறுமையிலிருந்து மீட்டிருப்பதாகவும் பெருமிதம். ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பொய்களை சொல்லி மக்களை திமுக ஏமாற்றி வருவதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளில் பல லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்திருப்பதாகவும் விளக்கம். பறவை போல சரணடைந்து மக்களின் வாக்குகளை பெற பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பு நீக்கப்படும் என்று கேரண்டி தர முடியுமா? பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. தேனி உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சி சென்றபோது வாக்கு சேகரித்த முதலமைச்சர். அருகில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் குடித்தபடி வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஆதரவு திரட்டினார். வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான 19ஆம் தேதி திரையரங்குகள் செயல்படாது. திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. தெற்கு ரயில்வே ஊழியர்களுக்கு தபால் வாக்கு செலுத்தும் வசதியை வழங்க உத்தரவிட முடியாது. மதுரை கோட்ட கண்காணிப்பாளர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பாஜகவை எதிர்ப்பதால் வருமான வரித்துறை மூலம் மிரட்டி பார்க்கிறார்கள். தான் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நான் இது மாதிரி எதிர்த்து தொடர்ந்து பேசுறேன்னு, நான் தங்கியிருக்கிற வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க நேற்று. வருமான வரித்துறையை சார்ந்தவங்க ஏதோ நான் கோடி கோடியா பணத்தை வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்றேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களாம். நாம அவங்களை எதிர்த்து பேசுறோங்கிறதுக்காக. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட வாய்ப்பு. தேர்தலை புறக்கணிப்பதாக கூறுபவர்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்துவார். 13ஆம் தேதிக்குள் பூத் ஸ்லிப் வழங்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தகவல். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 2 வீலர் மீது மோதிய வேகத்தில் பறந்த கார். சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம்.
மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் நேற்று மாலை மரணமடைந்தார். இந்த நிலையில் அவருடைய இறுதிச் சடங்கு இன்று நடைபெற்று வருகிறது. தற்போது அவருடைய உடல் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் வைக்கப்பட்டு அரசு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 78 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்யப்பட்டது. அதாவது 26 குண்டுகள் என ஒரு சுற்றுக்கு என 3 சுற்றுகள் குண்டுகள் முழங்க 78 குண்டுகள் முழங்க இந்த இறுதி மரியாதையானது செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்புதான் அரசு அறிவித்திருந்தது அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்தில் அரசு மரியாதையுடன் அவருடைய உடலுக்கு இறுதி சடங்கு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நந்தா, அரசு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம். இறுதி நிகழ்வுகள் இன்னும் எத்தனை நிமிடங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது செந்தில்ராஜன்? நந்தா, ஆர்.எம். வீரப்பனுடைய உடல் சுமார் 4 மணி அளவில் அவருடைய இல்லத்தில் இருந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மயானத்திற்கு எடுத்து வரப்பட்டது. அவர் அந்த வருமலையில் தான் அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆயுதப்படை காவலர்கள் இங்கு அரசு மரியாதைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றது. தற்போது அந்த பணிகள் நடைபெற்றதை நீங்க காட்சி வாயிலாக பார்த்திருக்க முடியும். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவருடைய உடலானது முழுமையாக தகனம் செய்யப்படும் என்று தெரிகிறது. நந்தா, டெல்லி மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் திடீர் ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்தும் அவர் விலகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லியினுடைய சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் தற்பொழுது தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாகவும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தன்னுடைய உறுப்பினர் பொறுப்பையும் ராஜினாமா செய்வதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை டெல்லியில் வெளியிட்டுள்ளார். தலித்துகளை அவமானப்படுத்தும் வகையில் ஆம் ஆத்மி கட்சியானது செயல்பட்டு வருகிறது எனவும் ஊரில் கட்சியானது திளைத்து வருகிறது, இதனால் கட்சியிலிருந்து தான் விலகியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது டெல்லியில் இந்த விவகாரத்தில் அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். அதே சமயம் தான் வேறு எந்த கட்சியிலும் சேரப்போவதில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது அவர் இந்த பத்திரிகா சந்திப்பின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஊழலுக்கு எதிரான ஆட்சி என்ற அழைப்பில் மட்டுமே ஆம் ஆத்மியில் தான் இணைந்ததாகவும் ஆனால் தற்பொழுது கட்சியினுடைய நோக்கம் என்பது முற்றிலுமாக மாறியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தினுடைய இறுதியில் ராஜ்குமார் ஆனந்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஹவாலா பண மோசடி தொடர்பான ஒரு சோதனைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அந்த சமயத்தில் சுமார் 7 கோடிக்கும் அதிகமான ஹவாலா மோசடியில் ராஜ்குமார் ஆனந்த் ஈடுபட்டுள்ளார் என்பது குறித்த ஒரு விசாரணை என்பது தற்பொழுது அமலாக்கத்துறை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சார்பாக முடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது அந்த சமயத்தில் தான் தற்பொழுது அவருடைய ராஜினாமா என்பதும் வெளிவந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.